வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை மிகவும் சோர்வடைய செய்கின்றன. நாம் செய்த செயலை விட அதை எல்லோரிடமும் விளக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்மை அதிகமாக களைப்பாக்குகிறது. நாம் அப்படி நினைக்கவில்லை, என் நோக்கம் அதல்ல, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கிறதா? அப்படியானால் இந்த உரையாடல் உங்களுக்காகத்தான். ஒரு சுவாரஸ்யமான உண்மையை சொல்லட்டுமா? உங்களை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புகிற ஒருத்தருக்கு அதிக விளக்கம் தேவையில்லை. உங்களை புரிந்து கொள்ள விரும்பாத ஒருவருக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது போதாது. வாழ்க்கையின் மிகப்பெரிய அமைதி எல்லோரையும் சமாதானப்படுத்துவதில் இல்லை, யாருக்கு விளக்க வேண்டும், யாரை அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்வதில்தான் இருக்கிறது. ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம் ஒரு வெள்ளை தாளை காட்டினார். அந்த தாளின் நடுவில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி மட்டும் இருந்தது. இந்த தாளில் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் ஒரே பதிலை சொன்னார்கள், ஒரு கருப்பு புள்ளி என்று. ஆசிரியர் சிரித்தார். இந்த பெரிய வெள்ளைத்தாளை யாரும் கவனிக்கவில்லை. எல்லோருடைய கவனமும் அந்த சிறிய கருப்பு புள்ளியில் தான் இருக்கிறது. அதுதான் மனித மனம். ஒரு மனிதர் 100 நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டால் பலர் அந்த தவறை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மை நிரூபிக்க முயற்சித்தால் நம் வாழ்க்கையே போதாது. புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யூங் ஒரு ஆழமான கருத்தை கூறுகிறார். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் அளவுக்கு மீறிய கவனம் செலுத்தும் போது நாம் நம்முடைய உண்மையான தன்மையை இழக்கத் தொடங்குகிறோம் என்று. இதன் பொருள் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிடித்த மனிதராக இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். இப்போது இன்னொரு கதையை பாருங்கள். ஒரு இளைஞன் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவன் மிகவும் திறமையானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது அவனை விமர்சித்தால் உடனே 10 நிமிடம் விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விடுவான். நான் அப்படி செய்யவில்லை, அதற்கு காரணம் இது, உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா, இப்படி தொடர்ந்து பேசுவான். ஒரு நாள் அவனுடைய மூத்த அதிகாரி அவனை அழைத்து ஒரு வாக்கியம் மட்டுமே சொன்னார். உன் வேலையை விட உன் விளக்கங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. அந்த ஒரு வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றியது. அவன் பேசுவதை குறைத்தான், விளக்கங்களை குறைத்தான், ஆனால் தன்னுடைய திறமையை அதிகப்படுத்தினான். சில மாதங்கள் கழித்து அதே அலுவலகத்தில் அவனுடைய வேலைத்தான் அவனை பற்றி பேச ஆரம்பித்தது, அவனுடைய வார்த்தைகள் அல்ல. வாழ்க்கையில் ஒரு நிலை வரும், அப்போது நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வீர்கள். மனிதர்கள் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தான் அதிகமாக நம்புகிறார்கள். வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஆனால் வாழ்க்கைக்கு எல்லையே இல்லை. ரோமானிய தத்துவ ஞானி மார்க்கஸ் அரேலியஸ் தனது குறிப்புகளில் ஒரு கருத்தை எழுதுகிறார். உங்களை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பதை விட நீங்கள் எந்த மனிதராக வாழ்கிறீர்கள் என்பதையே கவனியுங்கள். இந்த ஒரு சிந்தனை மன அமைதிக்கான மிகப்பெரிய கதவாக இருக்கலாம். ஏனெனில் மற்றவர்களின் கருத்துக்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் குணத்தையும் உங்கள் செயல்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். 3வது கதையை பார்ப்போம். ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை பல மாதங்களாக செதுக்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்து ஒருவர் கேட்டார், இவ்வளவு நாட்களாகியும் இன்னும் முடிக்கவில்லையா என்று. சிற்பி அமைதியாக சொன்னார், நான் சிலையை உருவாக்கவில்லை, சிலை ஏற்கனவே இந்த கல்லுக்குள் இருக்கிறது, தேவையில்லாத பகுதிகளை மட்டுமே அகற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கதையை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நமக்கு அமைதி இல்லாததற்கு காரணம் அமைதியை உருவாக்க வேண்டியதில்லை. தேவையில்லாத பயம், அங்கீகார ஆசை, ஒப்பீடு, இடைவிடாத விளக்கங்கள், இவைகளை அகற்றினால் அமைதி தானாக வெளிப்படும்.
புகழ்பெற்ற மனநல மருத்துவர் விக்டர் ஃப்ராங்கல் கூறிய ஒரு கருத்து உலகம் முழுவதும் பிரபலமானது. தூண்டுதலுக்கும் நமது பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரமும் நமது வளர்ச்சியும் இருக்கிறது. யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த இடைவெளியை உருவாக்குங்கள். ஒரு மணி நேரம், ஒரு நாள், சில நேரங்களில் ஒரு வாரம். அந்த நேரத்தில் உணர்ச்சிகள் அமைதியாகிவிடும். நீங்கள் சொல்ல வேண்டிய பல விளக்கங்கள் தேவையற்றவை என்று உங்களுக்கே புரிந்துவிடும். இப்போது ஒரு கேள்வி. நீங்கள் விளக்கம் கொடுப்பது உண்மையை புரிய வைக்கவா, அல்லது அவர்கள் உங்களை நல்லவராக நினைக்க வேண்டும் என்பதற்காகவா? இந்த இரண்டு கேள்விகளுக்குமான பதில் வேறுபட்டது. உண்மையை தேடுபவருக்கு ஒரு விளக்கம் போதும். அங்கீகாரத்தை தேடுபவருக்கு 1000 விளக்கங்கள் போதாது. இதனால் இனிமேல் ஒரு சிறிய பயிற்சியை செய்யுங்கள். யாராவது உங்களை விமர்சித்தால் அல்லது தவறாக புரிந்து கொண்டால் உடனே பதில் சொல்லாதீர்கள். உங்களையே 3 கேள்விகள் கேளுங்கள். முதல் கேள்வி, இந்த மனிதர் உண்மையை அறிய விரும்புகிறாரா? இரண்டாவது கேள்வி, நான் இப்போது பேசினால் நிலைமை மேம்படுமா? மூன்றாவது கேள்வி, இந்த விளக்கம் என் மன அமைதியை விட முக்கியமானதா? இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையாக பதில் கிடைத்த பிறகுதான் பேசுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் பேசாமல் விட்ட பல விஷயங்களை காலத்தால் தானாக மறைந்து போய்விடும். இறுதியாக ஒன்று நான் சொல்ல வேண்டும். ஒரு மரம் தன்னுடைய உயரத்தை பற்றி ஒருபோதும் விளக்கம் கொடுக்காது. ஒரு நதி தன்னுடைய ஆழத்தை பற்றி யாரிடமும் விவாதிக்காது. ஒரு சூரியன் தான் ஒளி தருகிறேன் என்று அறிவிப்பு வெளியிடுவதில்லை. அவை தங்களுடைய இயல்பை வாழ்கின்றன. அதனால்தான் உலகம் அவற்றை மதிக்கிறது. நீங்களும் அப்படியே வாழ முயற்சி செய்யுங்கள். உங்களை விலக்கிக் கொள்வதில் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். உங்களை வளர்த்துக் கொள்வதில் வாழ்க்கையை முதலீடு செய்யுங்கள். ஒரு நாள் உங்கள் வார்த்தை அல்ல, உங்கள் வாழ்க்கையே உங்களை பற்றி பேசும். சிந்தித்து பாருங்கள்.